அருள் தரும் ஸ்ரீதேவி முத்தாரம்மன் திருக்கோயில் வைகாசி திருவிழாவை முன்னிட்டு மூன்றாம் நாள் திருவிழாவாகிய இன்று முத்தாரம்மன் வேண்டல் என்ற நூலினை இங்கே வெளியிட இருக்கின்றார்கள். இந்த நூலினுடைய ஆசிரியர் காலம் சென்ற பெரிய நாடார் அவர்களுடைய புதல்வன் ராஜ மார்த்தாண்டன் அவர்கள் இங்கே இந்த நூல் வெளியீட்டு விழாவை நடத்த இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சியினை கண்டுகளிக்க அனைத்து பக்தகோடி பெருமக்களும் மற்றும் பொதுமக்களும் அன்பு நல் உள்ளங்களும் இந்த விழா மேடை என்பதாக வருகை தந்து இந்த விழாவினை சிறப்பித்து தரும்படி பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக இறை வணக்கம் பூஜை ருத்ரமாலா அவர்கள். சந்தனம் குங்குமம் சண்முகம் முன்முகம் தாயின் சமயபுரம் நாடி தேடி ஆடிப்பாடி நாமும் கூடு கூட்டம் தாயே ஜோடி குறும்பாட்டம். சந்தனம் குங்குமம் சண்முகம் முன்முகம் தாயின் சமயபுரம் நாடி தேடி ஆடிப்பாடி நானும் கூடு கூட்டம் தாயே ஜோடி குறும்பாட்டம். முத்தம்மா மாறி மாறி வருகிறோம் அடி முத்தம் முனை எழுந்து ஆக்கிரமித்திட முத்தம்மா மாறி மாறி வருகிறோம் அடி முத்தம் முனை நினைத்து ஆக்கிரமித்திட. சந்தனம் குங்குமம் சண்முகம் முன்முகம் தாயின் சமயபுரம் நாடி தேடி ஆடிப்பாடி நானும் கூடு கூட்டம் தாயே ஜோடி குறும்பாட்டம். கரகமாடி வந்தோம் தாயே காலில் விழுந்தோம் மகமாயே. கரகமாடி வந்தோம் தாயே காலில் விழுந்தோம் மகமாயே. அதிசயமே அது அதிசயமே நீ எடுத்து எடுப்பி வைத்தாயே. எங்கள் மனசு எங்கே அம்மா எங்கள் மனசு எங்கே அம்மா எடுத்து கொண்டாயோ. பார்த்த பார்வை யாருக்கு கிடைக்கும் எங்கள் பாக்கியமல்லோ தாயே எங்கள் பாக்கியமல்லோ. முத்தம்மா மாறி மாறி வருகிறோம் அடி முத்தம் முனை நினைத்து வாழ்கிறோம் அடி முத்தம்மா மாறி மாறி வருகிறோம் அடி முத்தம் முனை நினைத்து ஆழ்கிறோம் அடி. மணியின் ஓசை உடுக்கை ஓசை விழியும் தேடும் மோடும். மணியின் ஓசை உடுக்கை ஓசை விழியும் தேடும்
வணக்கம் பாடிய செல்வி ருத்ரமாலா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை வழங்குவதற்காக திருமதி ஜெயந்தி குருகங்கா எம்எஸ்சி பிஎட் செயலாளர் மகளிர் மேம்பாட்டுக் குழு அவர்களை அழைக்கிறோம். என்னுடைய வரவேற்புரையை வழங்குகிறேன். இவ்விழாவானது எதற்காக இங்கே நாம் வந்திருக்கின்றோம், யார் இந்நிகழ்ச்சியின் கதாநாயகன், நம் மண்ணின் மைந்தர், ஒரு யாரோ ஒரு கவிஞர் நூலை ஏற்றினாலே அந்த கவிஞர் இப்படி ஏற்றிருக்கிறார், அப்படி ஏற்றிருக்கிறார், வெண்பாவை இலக்கண முறைப்படி ஏற்றிருக்கிறார் என்று நம்ம எவ்வளவோ பெரிய பெருமையாக சொல்கிறோம். நமது ஊரை சார்ந்த நமது உறவினர், இங்க இருக்கும் எல்லோருக்குமே அவர் உறவினர். அப்படிப்பட்டவர் இந்த நூலை ஏற்றிருப்பது ஒரு பெருமையான விஷயம். அந்த நூல் அரங்கேற்றத்திற்கு என்னையும் அழைத்தது எனக்கு மிகவும் ஒரு பெருமை. இந்நிகழ்ச்சியை தலைமை ஏற்று வீற்றிருக்கும் திரு பால ராஜகோபால் பிகாம் கோஆபரேட்டிவ் அருந்தர் முத்தாரம்மன் கோவில் நிர்வாக தலைவர் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு இறைவணக்கம் பாடி சென்ற செல்வி பூஜை ருத்ரமாலா சமய வகுப்பு மாணவி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியின் கதாநாயகன் கவிஞர் ஞான முனிவர், பல்வேறு விதமான பட்டங்களுக்கு உரியவர். அவ்வளவு பட்டங்களையும் பெற்று இப்போது தன் வாழ்க்கையினை ஆன்மீக பணியில் தொடங்கியுள்ளவர் கவிஞர் பே. ராசமார்த்தாண்டன் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஆசிரியரை வழங்க உள்ள திரு கு. ஏகாம்பரம் ஐஏஎஸ் அதிகாரி, பணி நிறைவு பெற்றவர், அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். நூலை பெற்று மதிப்புரை வழங்க இருக்கும் பொறிஞர் ஆ. கிருஷ்ணவேணி பிஇ, செயலர் ஐயா வைகுண்டர் திருப்பதி பொறக்கடம் சென்னை அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நூலை பெற்று அணிமுறை நல்க இருக்கும் திருமதி லான்ஸ் பிரிட்ஜ் எம்ஏ எம்பில் பிஎட் பணி நிறைவு தமிழாசிரியர் பாலியா மார்த்தாண்டம் மேல்நிலைப் பள்ளி ஆவரைகுளம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கும் திரு பொன் சௌந்தரராஜன் பிஎஸ்சி ஆன்மீக பேச்சாளர் பொட்டல்குளம் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துரை வழங்க இருக்கும் வேளாண் செம்மல் திரு சி. மீனாட்சி சுந்தரம் எம்ஏ, தலைவர் குமரி மாவட்டம் உழவர் பெருமன்றம் எறும்புக்காடு அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். வாழ்த்துரை வழங்க இருக்கும் பேராசிரியர் வழக்கறிஞர் எஸ்பி அசோகன் எம்ஏ எம்எல் டிஎல்எல் அண்ட் எல்எல் இந்து முன்னணி மூத்த நிர்வாகி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இதே முறை ஏற்புரை ஆற்ற இருக்கும் இந்நூலின் ஆசிரியர் முனைவர் பே. ராசமார்த்தாண்டன் பிஇ எம்ஏ எம்இ எம்பிஏ எம்எல் டிஓபி பிஹெச்டி அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு தொகுப்புரை வழங்க இருக்கும் பொறிஞர் கனககோபி பிஇ அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு நன்றி உரை ஆற்ற இருக்கும் பொறிஞர் ஏ. கிஷோர்குமார் பிஇ எம்பிஏ எம்டெக் அவர்களையும் வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறோம். இந்நிகழ்ச்சிக்கு என்னை அறிமுக உரை ஆற்ற சொல்லியிருந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை நான் சொல்ல விளைகிறேன். எனக்கு பே. ராசமார்த்தாண்டன் அவர்கள் உறவு முறை என்பது மட்டும்தான் தெரியும். என்ன உறவு முறை என்பது கூட எனக்கு இந்த ஜனவரி மாசத்துக்கு முன்பு தெரியாது. பொங்கல் விழா 2ஆம் நாளன்று இதில் விளையாடி கொண்டிருக்கும் போது என்னை எதேர்ச்சியாக ஸ்னேகா அக்கா அவர்கள் என்னை அறிமுகம் செய்து வைத்தார்கள். இவர்கள் நம் உறவு முறை பெரியவர் அப்படின்னு சொல்லி என்னை அறிமுகம் செய்தார்கள். அப்போது அவர்கள் என்னிடம் கேட்ட ஒரே ஒரு, முத்தாரம்மனை பற்றி உனக்கு என்ன தெரியுமோ அதை கூறு என்று கேட்டார்கள். நான் எனக்கு
கிடையாது. எனக்கு தெரிந்தது அம்மனை பார்த்தால் அம்மன் அழகாக வீற்றிருப்பாள், ஒரு நாள் ஆக்ரோஷமாக இருப்பாள், ஒரு நாள் அன்பானவளாக இருப்பாள், ஒரு நாள் அன்னையாக இருப்பாள், ஒரு நாள் பரிவுடன் காணப்படுவாள். நான் இவ்வளவுதான் சொல்வேன். அடுத்த நாள் நான் என்ன கருத்து கூறினேனோ அதற்கு எதுகை விடுபடாமல் 4 அடியில் அவ்வளவு தவறாமல் செப்பலோசையுடன் வெண்பாவை வடித்து சொல்வார்கள். எனக்கு வெண்பா சரியாக பாட வராது. ஆனால் அவர்கள் சொல்வது எனக்கு தெரிந்தால் போல் நான் பாடி என்னை நான் பெற்றுக்கொள்வேன். அப்போது இவர்களை பற்றி எனக்கு ரொம்பவும் தெரியவில்லை. ஒரு நாள் ஒரு புத்தகம் தந்தார்கள். நமது விநாயகர் கோயிலில் இதற்கு முன் வெளியிட்ட புத்தகத்தை தந்தார்கள். அந்த புத்தகத்தை படித்து பார்த்த பிறகுதான் இவர் அப்போது வரை எனக்கு இவர் பொறிஞர் என்பது தெரியாது. இவர் என்ன பட்டங்கள் பெற்றிருக்கிறார், என்ன வேலையில் இருக்கிறார், என்ன வேலையில் இருந்து பணி நிறைவு பெற்றார் என்பது எனக்கு தெரியாது. அந்த புத்தகத்தை படித்தவுடன் நான் இந்த முத்தாரம்மனை பற்றி கேட்டவுடன் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை நான் கூறினேன். எல்லா ஊரிலும் இல்லாத சிறப்பு நமது ஊரில் என்னவென்றால், எல்லா ஊரிலும் ஞானமூர்த்தி சமேதராக இருப்பார். அம்மன் தனியாக முத்தாரம்மன் நிறைய ஆலயங்கள் இருக்க மாட்டாங்க. அங்க கண்டிப்பா ஞானமூர்த்தீஸ்வரர் இருப்பார். ஆனால் நமது அம்மன் கோவிலில் மட்டும்தான் அம்மன் தனியாக வீற்றிருப்பாள். அவள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வடிவத்தில் நமக்கு நவராத்திரியோடு காட்சியளிப்பாள். 3 நாள் துர்க்கையாக, 3 நாள் லட்சுமியாக, 3 நாள் சரஸ்வதியாக தெரிவாள். அவளை நீங்கள் என்ன நினைத்து பார்த்தாலும் அவ்வாறே தெரிவாள். எல்லா பேருக்கும் ஒரே மாதிரியாக ஒரே நாளில் தெரிய மாட்டாள். அப்போது அதைத்தான் நான் அவர்களிடம் சொன்னேன். அடுத்த நாள் நவராத்திரி பற்றிய 9 பாடல்கள் எழுதி வந்தார்கள். அடுத்து திருவிழாக்களில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வடிவங்கள். அப்படி ஒவ்வொரு விதமான வடிவங்களை அவர்களிடம் சொல்லும் போதும் அடுத்த நாள் நமது அம்மன் 10 நாளும் என்னென்ன வடிவத்தில் போன வருடம் வீற்றிருந்தார்களோ, நீங்கள் இனி அந்த புத்தகத்தை பார்த்தால் தெரியும். போன வருடம் நமது அம்மா என்னென்ன வடிவங்கள் வீற்றிருந்தார்களோ, ஒரு நாள் பால திரிபுர சுந்தரியாக இருந்தாள், ஒரு நாள் தனலட்சுமியாக இருந்தாள், ஒரு நாள் தானியலட்சுமியாக இருந்தாள். ஒவ்வொரு நாளும் என்னென்ன வடிவத்தில் அவள் இருந்தாளோ அந்த
அப்ப இப்போ சோசியல் மீடியா அதிகமாயிடுச்சு. அப்போ அந்த வீடியோவை காமிச்சோம், போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் உள்ள வீடியோவை காமிச்சோம். அப்ப இப்படியெல்லாம் நமது கோவிலில் நடக்கிறதா என்று போன வருடம் அதை கண்காணித்து ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக அறிந்து நமது ஊரில் ஒரு சித்திரை தொடங்கி பங்குனி வரை என்னென்ன விழாக்கள் நடக்குமோ அத்தனை விழாக்களையும் ஒரு வாரி விடாமல் தொகுத்து இந்த புத்தகத்தில் தரப்பட்டுள்ளது. முதல் 27 வெண்பாக்கள் தாய் என்று முடிவடையும். வெண்பா எழுதுவது இலக்கணம். பொதுவா நம்ம தமிழ் படிப்போம், துணைப்பாடம் படிப்போம், நல்ல கதையா இருக்கும். அடுத்தால உரைநடை எப்படியோ டீச்சர் சொல்லி தந்துவாங்க, உரைநடையை முடிச்சிருவோம். ஆனா இலக்கணம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் பின்வாங்கும். தமிழ் ஆசிரியர் குத்துனாதான் என்ன செய்வோம், அந்த இலக்கணத்தை படிக்கிறது நம்ம உள்ளே போகும். ஆனால் இவரது வாழ்க்கை ஒரு பொறிஞராய் தொடங்கிய வாழ்க்கை, தமிழுக்கும் இவருக்கும் சம்பந்தமில்லாத வாழ்க்கை. அந்த ஆன்மீக பணியின் ஈடுபாட்டோடு தமிழின் மீது உள்ள ஆர்வத்தினால் விழுந்த வார்த்தைகள். நீங்கள் அந்த புத்தகத்தில் ஒரு வார்த்தை கூட தமிழல்லாத வார்த்தைகளே இருக்காது. சமஸ்கிருதமோ ஆங்கிலமோ மலையாளமோ எந்த ஒரு மொழி, சுத்தமான இலக்கண முறைப்படி தமிழ் வார்த்தைகளை நிறைந்த புத்தகமாக இது இருக்கும். அடுத்து எந்த ஒரு வெண்பாவை எடுத்தாலும் எதுகை சரியாக இருக்கும். அதாவது ஒரு பாடலில் 2வது எழுத்து 4 வரிகள் இருக்குன்னா 4 வரிகளும் எதுகை சரியாக அமைந்திருக்கும். இந்த புத்தகம் அதாவது இவரோட பாட்டை படிக்க இப்போ மா பல வாழை மூணுமே 3 விதமான சுவை உடையதாக இருக்கும். 3லையும் ஒரே சுவை உடையதாக இருக்காது. அது மாதிரி இந்த பாட்டை நீங்க என்ன நினைத்து பாடினாலும் அந்த சுவை தரக்கூடியதாக இருக்கும். அவ்வளவு சொத்துக்கும் என்னது சொத்தெல்லாம் பணம் சம்பாதி பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம கூட வராது. இந்த ஆன்மீக பணியில் தொடரப்பட்ட அவரது பணி, அந்த பணிக்கான என்னது பணிக்கான ஒரு அருள், அது மட்டும்தான் நம்மளோட கூட வரக்கூடியது. அதை அதிகமான அளவில் சம்பாத்தியம் பண்ணி வைத்திருக்கவர் தான் நமது ஞான முனிவர். நன்றி, வணக்கம். வரவேற்புரை மற்றும் அறிமுக உரை நிகழ்த்திய திருமதி ஜெயந்தி குருகங்கா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக இவர் சாதனைகள் பலவற்றை சந்தித்தவர், சகலமும் நாடென சிந்தித்தவர், மரபின் வேர் பார்த்தவர், புதுமையின் மலர் கண்டவர், விழுதிறக்கிய ஆலமரமாய் விரிந்திருப்பவர் நம் நூலாசிரியர் கவிஞர் ராச மார்த்தாண்டன் அவர்களை நூல் அரங்கேற்றம் செய்ய பணிவுடன் அழைக்கிறோம். அம்மா வெட்டவளே வளர்த்தவளே, உன்னுடைய சன்னதியில் தான் இந்த மண்ணில் நான் பிறந்தேன், வாழ்ந்தேன், வளர்ந்தேன், தவழ்ந்தேன். இந்த மண்ணிலே நான் கும்பாட்டம் ஆடியிருக்கிறேன், இந்த மண்ணில் நான் கபடி விளையாடி இருக்கிறேன், இந்த மண்ணில் தான் நான் கரகாட்டம் ஆடியிருக்கிறேன், இந்த மண்ணில் தான் வில்லு செய்யும் பாடியிருக்கிறேன். அந்திம காலத்தில் நான் இங்கு உறைவதற்கு எனக்கு வரம் அளித்து இந்த மண்ணின் மைந்தனாக என்னை வாழ்க்கின்ற முத்தாரமாக உன்னுடைய பாதார விந்தங்களில் நான் படுகிறேன். வணக்கம். அவைத்தலைவர் அவர்களே, அன்புத்தம்பி பார ராஜகோபால் மனமுந்து இந்த விழாவுக்கு ஏற்பாடு செய்தார்கள். அவருக்கு நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்பொழுது எல்லோருக்கும் நான் நன்றி சொல்ல மாட்டேன், ஏனென்றால் இன்னும் ஒரு உரை எனக்கு இருக்கிறது. நான் இப்பொழுது அரங்கேற்ற உரை செய்திருக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். வணக்கம். கூடியிருக்கின்ற என்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் பங்காளிகளுக்கும் சொந்தக்காரர்களுக்கு, ஏனென்றால் இந்த ஊரின் மைந்தர்கள் எல்லோரும் ஒரே தாப்பன் வழியிலே வந்தவர்கள். அவர்களை எல்லாம் நான் பார்க்கின்ற பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்கும் நான் வணக்கம் சொல்லுகிறேன். 2005ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் வேண்டாம் என்ற வெண்பா நூலை நான் வெளியிட்டேன். நம்முடைய கன்னிமூல கணபதி அரசமரத்தடி கோயிலிலே நான் வெளியிட்ட பொழுது நம்முடைய மைத்துனர் சவுந்தரராஜன் அவர்கள், நீங்கள் அம்மனுக்கு முத்தாரம்மனுக்கு அந்தாதி காண வேண்டும் என்று சொன்னார்கள். என்னடா இது ஒரு புதிய சவாலாக இருக்கிறதே, எப்படி நான் அந்தாதி பாட முடியும்? அந்த அளவுக்கு எனக்கு அறிவும் ஆற்றலும் இல்லையே என்று நான் வருத்தப்பட்டேன். ஆனால் நான் மனதிலே நினைத்துக் கொண்டேன், வருகின்ற வைகாசி திருவிழா அன்று அம்மனுக்கு வேட்டல் பாக்கள்
அம்மனுடைய அருளை பெற வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஒரு மாத காலம் அங்கங்கே அலைந்து பார்த்தேன். ஊர் பெரியவர்களிடம் கேட்டு பார்த்தேன். அம்மனை பற்றி ஆதார செய்திகளை யாரும் தரவில்லை. அம்மனை பற்றி எனக்கு அறிவும் இல்லை. சின்ன பிள்ளையில விட்டடிச்சு பாடணும், பொங்கத்தோர தின்னோம், பாக்கெட்டில் வந்து தலைக்கு போறோங்கிறதை தவிர வேறு எந்த அறிவுமே இல்லாத பூமுட்டை. ஆனால் நான் அம்மனை பற்றி பாடப் போகிறேன் என்று வீழ்த்திக் கொண்டேன். ஒவ்வொரு நாளும் தேடி தேடி பார்த்தேன். யாரும் இருந்து எனக்கு ஆதார செய்திகள் கிடைக்கவில்லை. நான் அஞ்சு மாலை வேளையிலே அந்த கோயில் விநாயகர் கோயிலை சுற்றி சுந்தரபுரத்தையும் சுற்றி அங்கே ஐயாவையும் தொழுதுவிட்டு இப்படியே நடந்து அம்மன் சன்னதியையும் பார்த்து அம்மனையும் தொழுதுவிட்டு குருசாமி கோயிலிலே குருசாமியை கும்பிட்டு விட்டு இசைக்கியம்மன் கோயிலிலே இசைக்கியம்மையை கும்பிட்டு விட்டு அங்கே போனால் மாதாளன் கோயிலிலே மாதாளத்தை கும்பிட்டு விட்டு அங்கே எட்டி பார்த்தால் அங்கே ஒரு தங்கை நின்று கொண்டிருக்கிறார். யாரென்று எனக்கு முன்பு அறிமுகம் கிடையாது. அப்பொழுதுதான் நம்முடைய பங்காளி மனைவி சினேகா அவர்கள் இவர்களை அறிமுகப்படுத்தி வைத்தார்கள். பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி அந்த அம்மாவை நான் பார்த்தேன். முதன்வராக நான் பார்த்தது அன்றுதான். அம்மா, இப்படி நான் நீங்கள் கோயிலிலே பாடல்கள் எல்லாம் பாடுகிறீர்கள், அம்மனுடைய அருளாசி பெற்ற ஒரு பக்தியாக இருக்கிறீர்கள் என்று நான் கேள்விப்பட்டதுண்டு. என்னால் எனக்கு அம்மனை பற்றி நான் வேண்டல் பாட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். உங்களால் முடிந்ததை செய்ய முடியுமா என்று நான் கேட்டேன். உடனே அந்த அம்மா வேல்கினி அம்மாவுடைய வில்லிசை பாட்டி அந்த இடத்திலேயே எனக்கு கிடைத்து விட்டது. நான் நினைத்தேன், ஒரு மாதம் மறைந்தேன். ஐயா, அம்மாவை பற்றி நான் பாடப்போகிறேன் என்று உதாரணத்து ஆழம் தெரியாமல் படத்துக்குள்ளே காலை விட்டு விட்டோரோ என்று நான் கமறினேன், அழுதேன், தடுமாறினேன். தடமாறவில்லை. நான் வழிபட்ட அம்மா என்னை கைவிடவில்லை. உனக்கு தேவண்டாகட்டும் மகனே, நான் உனக்கு ஜெயந்தியை அடையாளம் காட்டுகிறேன் என்று இந்த அம்மா அந்த ஜெயந்தியை எனக்கு அடையாளம் காட்டினார்கள். அந்த அம்மா தான் இன்றைக்கு அந்த புத்தகத்தில் பாதி விஷயங்களுக்கு மூலகர்த்தா. அந்த தாய், அவள் என்னுடைய கொள்கை முறை இருந்தாலும் அவளை என்னுடைய மகளாக நான் நேசிக்கிறேன். அந்த அன்புக்கு நான் கட்டுப்படுகிறேன். ஒவ்வொரு விஷயங்களும் அம்மனுடைய அருளாட்சி பீடங்கள் படங்களை எல்லாம் அவர்கள் கொடுத்தார்கள். முளைப்பாடியை பற்றி பாடுகளுக்கு சொன்னார்கள். வாக்குடம் என்பதை பற்றி நீங்கள் முன்பாக எழுதுங்கள் என்று சொன்னார்கள். வேரோட்டத்தை பற்றி எழுதுங்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொரு சங்கதியாக சொல்லி சேர்த்து இன்றைக்கு சொல்லுவாங்க, சாயங்காலம் சொல்லுவாங்க. நான் ரொம்ப நேரம் உட்கார்ந்து பேச மாட்டேன். அவங்க வீட்டு வர நடந்துட்டு இருக்கும். நான் போக எட்டி பார்ப்பேன். ஏன்னா இன்னொரு வீட்டுக்குள்ள நுழையிறதுக்கு எனக்கு கூச்சது போக மாட்டேன். ஒரு 5 நிமிஷம் என்னமான்னு சொல்லுவேன். ஐயா, நீங்க இதை பார்க்கலையே அதை பார்க்கலையே அத்தனை சொல்லி உடனே சொல்லுவாங்க. உடனே வீட்டுக்கு வந்த உடனே எழுதி அந்த நைட்ல 9 பாடல் ரெடி ஆகிடும். உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். அடுத்த நாள் என்னமா பட்டி பார்த்தியா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக பிப்ரவரி மாதம் 8ஆம் தேதி ஆரம்பித்த பணி ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி 208 வெண்பாக்கள் உருவாக்கப்பட்டன. 60 நாட்களுக்குள்ளே 208 வெண்பாக்களை நான் 108 தான் நினைச்சேன். எழுத வந்துட்டே இருக்கு. இந்த அம்மா இருக்கிறாளே சும்மா எழுதப்பா என்று அன்னை எனக்கு அருள் செய்தாள். எழுதியது அன்னை, வேறு யாரும் அல்ல. எனக்கு எழுதுவதால் அமைந்தது என்னுடைய சகோதரி, என்னுடைய மகள், என்னுடைய தம்பியுடைய மனைவி குழந்தையாள் ஜெயந்தி என்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அந்த அம்மாவுக்கு நான் அந்த அவையிலே பாராட்டு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு வணக்கம். ஆக அடுத்தபடியாக நம்முடைய முத்தாரமாக பாடல்களை நான் வெளியாகிவிட்டது. இருந்தாலும் கொஞ்சம் கரைச்சல் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். நம்மளால எழுதக்கூடாது, தப்பு வரக்கூடாது என்று நான் நினைத்த பொழுது நம்முடைய அன்பு சகோதரி நம்முடைய லாரிஸ் கிரிட் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார்கள். அவர்கள் பாரியா மார்த்தாண்டம் பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர் கமலாசிரியராக இருந்து பணிந்து வைப்பட்டவர்கள். அவர்கள் ஒற்றெழுத்து பிழைகள் எல்லாம் இல்லாமல் பார்த்து செய்து கொடுத்தார்கள். கடைசியில் பார்த்தா முந்தா நாள் அழைத்து போகும்போது பார்த்தா அவங்க எங்க அம்மாவுடைய பாட்டனுடைய பேட்டி. அவ்வளவுதான். சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க, நமக்கு தெரியாம போச்சு. மொத்தத்தில் இருக்கிறது எல்லாமே சொந்தங்கள். நான் சொந்தங்களுக்கு தேவைப்படுத்தி அறிந்து போகவில்லை. ஓரிடத்திலே சொந்தங்கள் அறிமுகமானார்கள், பந்தங்களாக மாறினார்கள். எனக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய அளவுக்கு அழகு நம்முடைய கண்மலைகளை எல்லாம் செய்து கொடுத்தார்கள். அந்த தாயை நான் வணங்குகிறேன். அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்றபடி இங்கே இருக்கிறவர்களை எல்லாம் நான் அப்புறம் உங்களுக்கு நான் சொல்றேன், ஏற்புரையிலே சொல்கிறேன். இப்பொழுது நான் அரங்கேற்றம் செய்கிறேன். நம்முடைய உத்தாரணம் 3 முகம் கொண்டவள், 2 கையுடையாள். 3 முகம் கொண்டவள், அரைமகள், கலைமகள், மறைமகள் என்று சொல்லக்கூடிய 3 தேவிகளுடைய முழு உருவமாக, ஒரே உருவமாக 3 முகம் கொண்டவள், 2 கையுடையாள்.
மூன்று பெரும் தேவியன் முப்பொருளும் ஒன்றான மூன்று தேவியர்கள் ஒன்று திரியோன் தோன்றி வந்தாள் ஆதிசக்தி வேத தேவமுத்தில் வந்து விட்டாள் ஆதிசக்தியுடைய வேதை முத்திரை தேவி வைத்தவர்தான் அந்த தாய் தோன்றி வந்தாள் ஆதிசக்தி தேவமுத்தில் வந்து விட்டாள் ஊன்று வந்து வைவாளர் இதுதான் நம்முடைய முதல் பாடல். அடுத்தபடியாக நான் எழுதியிருக்கிறேன் என்னவென்றால் எல்லா பாடல்களையும் இங்கே நான் பாட முடியாது. முதலிலான விநாயகருக்கு ஒரு காப்பு இருக்க வேண்டும். விநாயகருக்கு காப்பு இல்லை என்றால் அத்தித்தேரை விட்டுவிட்டார். அப்போது முப்புறத்தை ஏற்பதற்கு கோட்டையை ஏற்பதற்கு தேரேறி சிவபெருமான் புறப்பட்ட போது தன்னுடைய மகனுக்கு பூஜை முதல் பூஜை ஈடான காலத்தில் அந்த அத்தித்தேரை குறித்தான் கணவன். ஆக அந்த கணவனுக்கு நான் ஒரு காப்பு செய்ய ஏற்கவில்லை என்றால் எனக்கும் தடங்கள் வரும், அவருக்கும் வரும். ஒரு கற்ப பகலுடைய ரூபாய் இருக்கிறேன். கணவன் பெருமானே உன் காரணி நான் வழங்குகிறேன். திரிவுரையை கோட்டையை தீட்டோ சிரித்தோ சிரிசடை பொம்மாகி வாய்த்த முதல் மைந்தம் உரித்த முதல் பூசையை பண்ணால் சிவந்தே சரித்துபுர அச்சை முடித்த கணனாக வரித்து கொண்டிருந்தாள் தொழுதிடமும் தாண்டம் தாண்டம் என்றால் மாட்டாங்கள் வரித்து கொண்டிருந்தாள் தொழுதிடமும் தாண்டம் சரியாய் புரிந்து வரிவங்க போற்றும் வரித்த வெண்பாக்களால் உத்தாரி வேண்டல் சொரிந்தனமும் வந்தனம் வாக்கு வரம்பியவாய் தெரிந்தும் தெரியாது பெற்றுகள் நேர்ந்தால் சரி செய்து சீர்வழங்கும் செய்தவர்கள் செய்வாய் சரியான பா மாலைகள் சாற்றிடவும் வைப்பாய் அன்பறிவா செய்வாய். கணவனுக்கு வேண்டாம் இது எல்லா பாடல்களையும் பாட முடியாது. ஒரு 10 பாடல்களை நான் மட்டும் பாடிவிட்டு நான் நடைமுறைகளை அரங்கேற்றவார். இதில் முக்கியமான செய்தி என்னவென்றால் இந்த புத்தகத்தில் முத்தாரம்மன் வரலாறு புராண கதை ஒரு 10 புத்தகம் இருக்கிறது. நிறைய பேருக்கு முத்தாரம்மன் பாடல்கள் கேட்டிருப்பார்கள். அந்த வரலாறு சரியாக தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே என்னுடைய எளிய தமிழிலே நான் அதை எழுதியிருக்கிறேன். இதை நான் எழுதுவதற்கு மூல காரணமாக அமைந்தது திருமதி வேல்கனி கலைமாமணி பட்டம் பெற்ற வில்லிசை கலைஞர் சாத்தாங்குளத்தை சேர்ந்தவர். அவரை அறிமுகம் செய்து வைத்தவர் நம்முடைய சகோதரி ஏனி அவர்கள் சில கருத்துக்களை சொன்னார்கள். நம்முடைய ஊரை சேர்ந்த நம்முடைய உறவுக்கார பெண்ணாகிய மங்கையர்கரசி குமரி மாவட்ட மங்கையர்கரசி என்று போற்றப்படுகின்ற நம்முடைய சுமிதா ராஜன் அவர்களும் அகசிவரம் வில்லுப்பாட்டில் இருந்து சில கதைகளை நான் எனக்கு எடுத்துச் சொன்னார்கள். அந்த சகோதரி கொடுத்த தரவுகளை வைத்து நான் இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். அவர்களுக்கு நான் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். துதிவெண்பாக்கள் ஆண்டு கொண்டான் வைரவநாதன் கழித்து வந்தல் ஆண்டு கொண்டான் வைரவநாதன் கழித்து வந்தல் ஆண்டு அருள் நல்லூரா பொட்டல் குளம்பூரி ஆண்டாண்டு காலமாய் ஆழ்பவள் முத்தாய் அம்மன் வேண்டியவை தந்தருடும் தாய் உரகரில் ஒன்றாய் உரகி வரும் அம்பாள் வரம்பத்து வாழ்த்தி மனைவிடன் காப்பாள் நடந்தது நல்லருள் நாளெல்லாம் பெய்வாள் புலங்காக்கும் முத்தாரித்தாய் குறும்பூர் குடிமன்னோர் கும்பிட்ட அம்மன். நம்ம ஊருக்கு முதல்ல ஆண்டு கொண்டான் வைரவநாதன் என்பவர் வந்திருக்கிறார். அங்கே ஏதோ சேட்டை பண்ணிட்டு இங்க வந்துட்டாங்க. வந்து இன்று நம்முடைய ஊருக்கு நடமாடி கொண்டிருப்பது 11ஆம் தலைமுறை. ஆறடி வருஷமாக 11ஆம் தலைமுறையும் இங்க பெண் எடுத்தவன் கொடுத்தவன் எல்லாரும் சேர்ந்து முன்பலாகிட்டோம். எல்லாருமே ஒரே குடும்பம். ஆண் வாரிசு பெண் வாரிசு எல்லாம் சேர்ந்து ஒரே குடும்பமாக இந்த மண்ணிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எல்லோரும் பொழுதாய் தமிழ் மக்கள் என்பதை நான் பெருமை அடைகிறேன். அதை நான் பெருமைப்படுத்தும் வகையிலே குறும்பூர் குடிமன்னோர் கும்பிட்ட அம்மன் வருந்தி புறம்பிட்டு வாழ்வு தேடி வந்தோர் வருத்தம் தணிவித்தாள் வாழ்வு அருள்கின்றாள் பெருக்கி அருளிடும் தாய். குறும்பூர் குடிமண்ணில் காப்பதித்தாள் அம்பாள் வரிவம்சம் வற்பலமும் வாழ்வழித்து காப்பாள் பெரும்பூராய் பகிர்ந்து வாழும் பொட்டல் குளத்தில் அருளும் குலதெய்வத்தாய். பொட்டல் குளம்பூரில் பூமியாடும் அம்மனவள் அட்டமாக ஆடியவர்கள் காட்டமுள்ளாள் ஊத்தவள் தொட்டு தொழுவாரை தாராமல் தாங்குவவள் இட்டமுடன் நெல்லருளும் தாய். பொட்டல் குளம்பூரும் பள்ளி கொண்ட அம்மனவள் கட்டற்ற காரண்யம் காட்டுகின்ற காரியம் கேட்டவருக்கு கேட்டவரும் கேட்டபடி தந்தருள்வாள் கேட்டவருக்கு கேட்டவரும் கேட்டபடி தந்தருள்வாள் வாட்டம் விளைக்கிடுந்தாய். ஆணடியும் பெண்ணடியும் ஆகி கிளை பரப்பி நான் சொன்னேனே ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒரே வம்சம் என்று ஆணடியும் பெண்ணடியும் ஆகி கிளை பரப்பி
11ஆம் வகுப்பாய் படர்கின்ற வம்சம். இப்பொழுது 11ஆம் தலைமுறை சின்ன பசங்க ஓடிட்டு இருக்காங்க. நமக்கு தமிழ்நாட்டு பசங்க 11ஆம் வகுப்பாய் படர்கின்ற வம்சம். கரியம்மா என்போ துதித்துடுவோர் வித்தில் பதித்தருவாள் பாதங்கள் ஒட்டல் குளம்பூர் அதிபதியாய் ஆண்டவரும் தாய். திரிசூலம் தாக்குபவர் தீர்க்கமுள்ளா நம்பாள் விரிகுலனாள் கப்பலையும் வில்லம்பும் என்றோ அம்மனை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நாம் பார்க்கிறோம், திரிசூலத்தை ஏந்துகிறாள், கையிலே கப்பலை இருக்கிறது, வில்லம்பும் இருக்கிறது. அந்த தாயை நான் வணங்குகிறேன். வீரியமாய் வாசமுடன் வாழையந்தும் மற்றவர்களாய் தேறிலேறி வந்தவர்களும் தாய். இது அம்மாவுக்கு நான் எழுதிய துதிப்பாடல். இனி அடுத்தபடியாக நான் இந்த வேண்டல் வெண்பாக்களிலே ஒரு 5 வெண்பாக்களை நான் பாடுகிறேன். அந்தாதியாக்கும் அன்பனுக்கு வாய்க்கறியே. என்னுடைய வயிற்றுல சௌந்தரராஜன் சொன்னாங்க அந்தாதி பாடுகிறான். ஆனால் எனக்கு அந்தாதியாக்கும் அறிவனுக்கு வாய்க்கறியே. என் தாயும் என்னக்கு ஏழறிவை பெரியவிலே சிந்தும் மறுபடியாய் சித்தறிவை ஈந்தவளே சிந்திடுவன் வெண்பாய் வந்து உந்தன் சன்னதியை வெண்பா விளக்குவதற்கு வந்ததை செய்து வரமருள வேண்டுகிறோம். சிந்தனை செஞ்சிடுவாய், சீரெடுத்து தந்திடுவாய், சந்தனமும் செய்வாய். அன்னம் அருளாய் வீட்டிலிருந்து சீர்குடிப்பாய். என்னுடைய பாடல்கள் 150 பாடல்களிலே ஈட்டிச்சிருந்து அருள் 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 அம்மா அருள் அம்மா அருள் என்று அம்மாவை நான் வேண்டுகிறேன். அம்மா அருள் என்று அந்தம் அருள் அந்தம் இருந்துச்சு. அந்தமும் அருள் ஈட்டிலிருந்து சீர்குடிப்பாய். சத்தமாய் வெண்டலை வெண்பா வளைத்திடுவாய். சிந்தும் ஒரு கற்ப இசைப்பன் பாடுகிறாள். தங்கிட்டாள் அம்மா அருள். அம்மனை வாழ்ந்து அம்பாள் அருகின்றாள். கும்பிட்ட கைகளுக்கு நம் தாய் வரம் பளித்தாள். செம்மையாய் வாயாக்க சீரெடுத்து தந்திட்டாள். எம்மட்டும் வைப்பாளர் முந்தி தவம் இருந்து தொந்தியில் ஏந்தியதாய் முந்தி வந்து சேர்ந்தவள் முத்தி வரம் பெற்றாள். முந்தி தவம் இருந்து தொந்தியில் ஏந்தியதாய் என்னை பெற்றவள் 300 நாள் கருவிலே சூழ்ந்து தாராட்டி வாராட்டி சீராட்டி வளர்த்த என்னுடைய தாயினுடைய நான்கு செத்து போனாள். முத்தி அடைந்து விட்டாள். எனக்கு தாய் இல்லை, தாயில்லா பிள்ளையாக இந்த மைதானத்திலே நான் ஓடி ஆடி திருந்து அழுது கிளம்பிய காலங்கள் உண்டு. அம்மன் தந்தையிலே என்னுடைய மனத்தாங்கள் தாங்க முடியாமல் அழுதாட்டிய காலங்களாக கொண்டு நான் அதை எண்ணி பார்க்கிறேன். செல்வை முத்தி நவம் இருந்து தொந்தியில் வேண்டியதாய் முந்தி வந்து சேர்ந்தாள் முத்தி வரம் பெற்றாள். என் தாயாய் முத்தாரி என்று இறை காக்கின்றாள். என் தாயாய் முத்தாரி என்று இறை காக்கின்றாள். வந்தவுடன் வைவாளர் சென்னை படித்தந்து என்னையும் வாழ வைத்தாள். சென்னையிலே எனக்கு சென்னை படித்தந்து என்னையும் வாழ வைத்தாள். அன்னை அருள் வந்த அன்னாரம் பார்த்தே ஊர்ல சின்ன பையனை 16 வயசு வரை அந்த ஊர்ல சுத்திக்கிட்டு விட்டேன். அன்னாடு நான் கோயிலுக்கு போக உபச்சோர் தாங்க. ஆனால் சென்னைக்கு 50 ஆண்டுதாக நான் போன வரைக்கும் அன்னை அருள் வந்த என்றாலும் பார்த்தவையே நின்னை நிகழ்ந்தாழ்த்து நீரடியில் வீழ்ந்தவையே இன்று வந்தேன். அம்மா அம்மா நான் காரணியை பாதாரம் நான் பார்க்க வந்திருக்கிறேன். தாயே எனக்கு ஆனந்த நான் வைக்கிறேன். தலையாய் நீ இருந்து பிள்ளை இமைக்காப்பாய். தலை என்றால் தாய். தலையாய் நீ இருந்து பிள்ளை இமைக்காப்பாய். அள்ளி அகவலைவாய் கண்டிப்படாமல் தாங்குவாய். உள்ளத்தில் வந்துரைவாய் முன்னடியே கஞ்சவாய் உள்ளிரன் அம்மா. சொத்து சுகம் எல்லாமும் முத்தாய் நீ கொடுத்தாய். எனக்கு பஞ்சமனாய் தெரியாது பட்டினி அறுபது. சொத்து சுகம் எல்லாமும் முத்தாக நீ கொடுத்தாய். வித்தகம் பார்த்துட்டாய், வித்தைகள் விட்டாய். பெற்றவளே அம்மா நான் பெற்றவை காக்கின்றாய். நான் ஒரு 2 பிள்ளைகளை பார்த்தேன், 3 பேர் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீ காப்பாற்றிக் கொண்டிருக்கிறாய் தாயே. பெற்றவளே அம்மா நான் பெற்றவை காக்கின்றாய். நித்தியமாய் செய்வாய். அந்திமத்தின் நாயலில் சொந்தம் நீட்டு இருந்தாய். ஊராவுக்கு போனவன் போக்குறதுக்கு போயிடுவான். பெரும்பான்மையானவர் வரதில்லை. ஆனால் இந்த மண்ணில் வாழ வேண்டும். இந்த மண்ணில் தவழ்ந்த மண்ணில் நான் மண்ணு நகத்தில் நுழைய வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்திமத்தின் சாயலில் சொந்த மண்ணில் இருந்தான். அஞ்சு வேலை நித்தமும் மருத்துவரை பார்க்க வைத்தாள். சாயங்காலம் நடைபெற்ற வழியாக தான் நான் போவேன். அம்மா கும்பிட்டு தான் போவேன். அஞ்சு வேலை நித்தமும் மருத்துவரை பார்க்க வைத்தாள். சந்தனமும் நிழல்களை சீர்திருப்பாய் சிந்துகிறாய். அந்த மருத்துவ அம்மா என் கடைசி பாட்டை நான் பாடுகிறேன். 180வது பாடல். அம்மாவை நெஞ்சிருத்தி அன்றாடம் பாடுகின்றோம். நிம்மதியை நல்லிருந்து நெஞ்சிருந்தால் ஆடுகின்றோம். இம்மையின் பேர்கள் நாய் இன்பமாய் வாழ்கின்றோம். செம்மையாய் முக்தியார் மனதின் கடைசியா என்ன வேணும்? முக்திதாக வேணும். தாயே செம்மையாய் எனக்கு நீ முக்தியர் என்று நான் என்னுடைய அம்மாவை நான் வேண்டி வணங்கி இந்த பாடலை நான் அரங்கேற்றம் செய்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்னுடைய மகளை வந்து ஏந்தி எனக்கு இந்த பாடலை 30 தேவையர்கள் இந்த புத்தகத்துக்கு காரணமாக இருந்த 30 ஒரு தேவை
படித்த உங்களுக்கெல்லாம் என்று சொல்லி அங்கிருக்கின்ற என் உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு ஆதாரங்களிலே நான் கண்ணீரை காணிக்கையாக்கிறான் விளைவதிலே மீண்டும் வருகிறேன். நன்றி வணக்கம். நான் புத்தகம் எல்லோருக்கும் கொடுக்கப்படும். நூல் வெளியிடுவது என்னுடைய மைத்துனர் என்னுடைய தாய்மாமன் மகன் ஏகாம்பரம் விஜயேஷ். நான் தலைமை பொறியாளராக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலே பணியாற்றுகின்ற பொழுது அவர் எனக்கு மேலதிகாரியாக வேளாண்மை இயக்குநராக இருந்தவர். ஒரே நாளில் இருவரும் பணிவுரை மற்றும் அவரை நான் மகனுடையோடு அப்தான் என்கிற பாதத்தை விட என்னை அன்போட மாத்தாண்டா 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 என்று அழைக்கின்ற அந்த பாத உணர்வுக்காக நான் வேறு அரசியல்வாதிகளை கூட கூப்பிடவில்லை. அவர்தான் அவைக்கு பெரியவர். அவரை அழைத்திருக்கிறேன். இந்த கிருஷ்ணமணி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருக்கிறாரே, அந்த கிருஷ்ணமணி தான் எனக்கு ஐயாவை அழைப்பும் செய்து வைத்தவர். அவருடைய அனுபவம் தான் நான் தீபத்திலே போஸ்டிலே நான் உட்கார்ந்து நாமத்தை அவைகளை உட்கார வைத்தார். அவருடைய அருளினால் தான் நான் ஐயாவுக்கு நான் 1008 வெண்கலம் வாக்கள் பண்ணி அவருடைய அருளினால் தான் ஐயாவுக்கு நான் அறிமுகமாகி ஆண்டுகளும் ஞானம் இந்த பட்டம் வருவதற்கு ஒரு வாய்ப்பையும் எனக்கு செய்து கொடுத்தார். வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. ஏதாவது ஒரு 10 முடப்பா 10னா 10 நான் ஒரு இருந்து கொண்டால் வாங்கித்தாரேன் போகக்கூடிய உலகத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஏன் எதற்கென்று கேட்காமல் ஏனப்பா என்றால் என்னப்பா என்று கேட்கின்ற அப்படி கொடுத்த மரமாக என்று நான் விருது நான் பெற்றிருக்கிறேன் என்பதை பெருமையோடு பிறந்த மண்ணுக்கு நான் பறைசாற்றி நன்றி வணக்கம். நூல் அரங்கேற்றம் செய்த நூலின் ஆசிரியர் ராச மார்த்தாண்டன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பதவிக்கு பெருமை சேர்க்கும் பாரிஜாதம், கடமையை உயிராய் கொண்ட கற்பக விருட்சம், அன்பு பயிர் வளர்க்கும் இன்ப நந்தவனம் திரு ஏகாம்பரம் IAS பணி நிறைவு மேலாளர் மேலாண்மை இயக்குனர் அவர்களை நூல் வெளியீட்டு ஆசியுரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். நூலாசிரியர் திரு ராஜமார்த்தன் அவர்களுக்கும் இங்கே மேடைகளில் அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கும் தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 வருடங்களுக்கு முன் சுவாமிதப்பில் ஐயா வைகுண்டர் வேண்டல் என்று ஒரு வெண்பா திரட்டும் நடுவிலே விநாயகர் வேண்டல் என்று ஒரு நூலும் வெண்பா நூலும், இன்றைய தினம் முத்தாரம்மன் வேண்டல் என்று 108 வெண்பா திரைக்கும் நூலாசிரியர் ஏற்றிருக்கின்றார். நல்ல முறையிலே வந்திருக்கின்றது. வெண்பாவை பொறுத்தவரையில் அதை ஏற்றுவது சிரமம், புரிந்து கொள்வது எளிது. முத்தாரம்மன் என்று சொல்லும்போது நம்முடைய கிராமங்களிலெல்லாம் இப்போதெல்லாம் சக்தி வழிபாடு மேலோங்கி கொண்டு வருகின்றது. எல்லா கிராமங்களிலும் அம்மன் வழிபாடு சீரோடும் சிறப்போடு நடந்து கொண்டிருக்கிறது. பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமைகளில் விளக்கு பூஜை பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. என்னுடைய வேண்டுதலாக
ஆசிரியர் முத்தாரம்பருக்கு வேண்டுகோள் கொடுத்தாலும் கூட நான் இந்த கிராம மக்களை வேண்டி விரும்பி கேட்பது என்னவென்றால் அருமையான பாட்டுகள் 108 பாட்டுகளும் அருமையாக வந்திருக்கின்றது. கோயிலிலே பூஜை பண்ணுவீர்கள், விளக்கு பூஜை இருக்கும். விளக்கு பூஜையிலே பாடுகின்ற பாட்டுகளுடன் இந்த வேண்டல் பாட்டையும் இங்கே பாடிட வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் நம்முடைய பெருந்தெய்வ வழிபாட்டில் வழிபாட்டு முறை பெரும்பாலும் வடமொழியில், அதாவது சமஸ்கிருதத்திலே இருக்கும். இப்போதைக்கெல்லாம் இந்த ஆசிரியருடைய முயற்சியால் அழகான ஒரு வெண்பா திரட்டு வந்திருக்கின்றது. பூஜையிலே கூட அந்த பூஜையிலே இந்த பாட்டினை பாடி மக்களுக்கெல்லாம் புரிய வைக்க வேண்டும். அது ஒரு பழக்கமாக வைத்திருந்தால் எல்லா கிராமங்களிலும் அந்தந்த ஊர் மக்கள், ஊரில் உள்ளவர்கள் ஏற்றும் இந்த வெண்பா பூஜை வழிபாட்டில் இசைக்கப்படும். அது நாளடைவில் ஒரு ஒரு நாகரிகத்தை உண்டாக்கும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வாய்ப்பு கொடுத்த இந்த ஊர் மக்களுக்கும் நூலாசிரியர் திரு ராஜமார்த்தாண்டன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது இந்த அரங்கத்தில் இந்த புத்தகங்கள் விநியோகம் செய்யப்படுகின்றன. ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு நபர் அடக்கியாளும் அன்னை முத்தாரம்மன் தாள் பிடித்து இந்த பொட்டல் குளம் கடைசியில முடிவுரையில பார்த்தீங்கன்னா அந்த முத்தாரம்மா மூலமாக பார்வதியை சோதிக்கப்படுகிறார். வகுத்தவன் கொடுத்த வித்து வரத்தாலும் உழைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முத்தாரம்ம முதல்ல பரிசோதித்தது பார்வதி தேவி மேல. யாருக்கு மேல? யார் காரணமா இருந்தாலோ அவ மேலேயே சோதிச்சா. சிவபெருமான் பார்த்தாரு, என்னடா இது சோதனை, என் பொண்டாட்டிக்கே இந்த பிரச்சனையா அப்படின்னு போட்டு திருநீரை போட்டு வேப்பரையான கடவை அந்த முத்துக்கள் எல்லாம் உதிர்ந்து அம்மா தெளிச்சானா பார்வதி தேவி. என்ன நம்மளுக்கும் இங்க பாக்குறோம், நம்ம ஊர்ல அம்மா போட்டுருச்சுன்னா வீட்டுல வேப்பரை வைப்போம். அந்த வேப்பரையில அந்த ஆளை படுக்க வைப்போம். திருநீர் பூசி பயபக்தியா கரிமீன்லாம் சாப்பிடாம இருந்து செய்யும்போது தன்னால போயிடுது. வரத்த முத்து எப்படி முளைக்கும்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வர்றான். இது சயின்ஸுக்கு எதிரானதா இருக்கு. ஏன்னா விஞ்ஞான உலகம், ஞான உலகம் இல்லை, விஞ்ஞான உலகம். ஆனா வாய்ப்பு இருக்கா? வரத்த விதைகள் முளைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இருக்கா? இருக்கு. கற்பகத்தருன்னு நம்ம சொல்றோமே பனைமரம், பனைமரத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் மிக உயர்ந்தவை. பத்திரகாளி அம்மனுடைய பால், அந்த பாலை குடித்துதான் நம்மளாம் வளர்ந்தோம். சான்றோர் மக்கள் நம்மலாம். பத்திரத்தால் பெற்ற மக்கள் பைங்கொழியார் கன்னி மக்கள் அகிலத்தில் சொல்லுது. அந்த பனை மரத்தினுடைய பழம் விழுந்து கிடக்குது. நம்ம அதை எடுத்து சுட்டு சாப்பிடுறோம். இப்ப எத்தனை பேர் சாப்பிடுறாங்கன்னு தெரியாது, நாங்கெல்லாம் சாப்பிடுறோம். பனம்பழத்தை சுட்டு சாப்பிட்டா அவ்வளவு பெரிய மருந்து, அவ்வளவு ருசி. ஆனா அந்த தீயில வெந்த அந்த கொட்டையை போட்டா முளைக்குது. இதுக்கு அறிவியல் உலகம் என்ன சொல்ல போகுதுன்னு தெரியல. இப்படி இருக்க பிராணங்கள் எல்லாம் பொய்ன்னு சொல்றோம். பொய்
புராணங்கள் அத்தனையும் நம்மளை உயிர் வாழ்வதற்காக இறைவன் வகுத்த வழி என்று சொல்லி இந்த அரிய வாய்ப்பு எனக்கு வழங்கிய ஐயா ராசா மார்த்தாண்டன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துதலையும் நன்றியும் சொல்லி விடைபெறுகிறேன். ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தது. ஆனா வெண்பாளுக்கு இப்படி ஒரு புலவர் தானே எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. வெண்பா யாப்பிலக்கணம்னு ஒண்ணு இருக்கு, இலக்கண இல்ல யாப்பிலக்கணம்னு ஒண்ணு இருக்கு. அந்த யாப்பிலக்கணத்துல அந்த வெண்பா வரும். செய்யுள் இயற்றுவதை கற்பிக்கக்கூடிய ஒரு இலக்கணம். அந்த வெண்பா வந்து 5 வகையாக வரும். அந்த 5 வகையில ஒரு வெண்பா தான் இவர் எழுதியிருக்காரு. ஒரு எப்ப இன்னிசை வெண்பா. ஒரு வெண்பாவுக்கு என்னெல்லாம் இருக்கணும்? 4 அடிகளை உடையதாக இருக்கணும். அந்த ஈட்டடி நீஞ்சிச்சு ஓரசியாக இருக்கணும். செப்பலோசை பயின்று வரணும். இயற்சியல்களை வெண்சல்களை வரணும். இயற்சியல் காய்ச்சல் வரணும். எல்லாமே இங்க இருக்கு. அத்தனை இலக்கண மரபோடு மிகவும் அழகாக இந்த வெண்பாக்களை பாடியுள்ளார். இந்த முத்தாரம்மன் பாடல் வந்து படிப்பதற்கு மிகவும் சுவையாக இருக்கிறது. எல்லா பாடல்களும் முத்து முத்தா இருக்கு. நீங்க அந்த உங்க வீட்டுல பகவத்கீதை எல்லாம் வச்சிருப்பீங்க. அந்த பகவத்கீதை பக்கத்துல இதை கொண்டு வைங்க படிக்கிறது. அம்மனை எப்பெல்லாம் உங்களுக்கு தரிசிக்கணும், அம்மனை பற்றி நம்ம படிக்கிறது தோணும், இந்த புத்தகத்தை எடுத்து நீங்க படிங்க. உள்ளம் உருகி உடல் உருகி உணர்ச்சிகளெல்லாம் கொட்டி இந்த பாடல் எழுதியிருக்காரு. பாடலை இவர் எழுதல, இவருடைய நாவல சரஸ்வதி இருக்கா. நீங்க கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்க. நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாவிக்கமலம் நல்கே போற்றி நல்கே காக்க முப்பால் நாடியே முறையே காக்க எப்பொழுதும் எதிரே காக்க 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 கனகே காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க கந்த சஷ்டி கவசம் படிச்சிருக்கீங்க. அதுல வருது நாவில் சரஸ்வதி நற்றுணையாக. அப்படி நாவல சரஸ்வதி இருக்கா. அதை அள்ளி அள்ளி பாடலை எழுதுறாரு. அந்த மாதிரி ஒரு தெய்வ குழந்தை நம்முடைய புலவர். உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி ஊரை ஒதுக்கி எழுதும் போது எனக்கு நாயன்மார்களுடைய ஞாபகம் தான் வருது. 63 நாயன்மார்கள் இருந்தாங்க. அதுல ஒருதான் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகருடைய திருவாசகத்துக்கு உருவாதவர் யாருமே இல்லை. அந்த மாணிக்கவாசகரை மாதிரி உள்ளம் உருகி உடல் உருகி உணர்ச்சிகளை ஒதுக்கி இந்த பாடலை எழுதியிருக்காரு. மிகவும் தெளிவாக அழகாக எழுதியிருக்காரு. இந்த காலத்துல பாரதியும் தான் சொல்லியிருப்பான். பாட்டுக்கு ஒரு புலவன், வெண்பாவுக்கு ஒரு புலவன், ராசமாத்தான் மீது அவன் நினைச்சிருப்பான், பாடியிருப்பான். இப்படிப்பட்ட பெருமையுடைய ஒரு கவிஞர் உங்கள் ஊர்ல பிறந்திருக்காரு. உங்களுக்கு தான் அது ஒரு பெரிய பெருமை. அவருடைய இந்த இறைப்பணியாக தொடர வேண்டும். அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும். நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இருக்கும் காரணத்தினால் வாழ்த்துறை வழங்குவதற்காக வருகை தந்திருந்த பெரியவர்களை சற்று பொறுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு இளைஞர்களின் எழுச்சி நாயகன் பேராசிரியர் வழக்கறிஞர் SP அசோகன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைக்கிறோம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தாய் என்று விநாயகப் பெருமானை அடிபணிந்து எல்லாம் வல்ல முத்தாரம்மன் தேவியின் திருவடி நிழலிலே முத்தாரம்மன் வேண்டல் வெண்பார் நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மேடையிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கக்கூடிய அங்கே கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு 8:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டும். எனவே முத்தாக வாழ்த்துறையை முடிக்க விரும்புகின்றேன். நிகழ்ச்சியுடைய இந்த நூலாசிரியர் அவர்கள் என்னை அழைத்த போது தம்பி நீங்கள் வாழ்த்துறை வழங்க வர வேண்டும் என்று அழைத்தார்கள். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்களை நான் அழைத்தது என்னுடைய தம்பி என்பதற்காக அல்ல, என்னுடைய சகலை என்பதற்காக அல்ல, என்னுடைய உறவு என்பதற்காக அல்ல, உங்களுக்கு பொட்டல் குளத்திலே நிறைய ஆதரவாளர்கள் இருக்கின்றார்கள்,
உங்களுக்கு பொட்டல்குளத்திலே இந்து முன்னணியிலே நிறைய ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள். அதற்காக உங்களை இங்கே அழைத்தேன் என்று அன்போடு அழைத்தார்கள். அதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஆசிரியர் பெற்று ஒரு சில வார்த்தைகள் மட்டும்தான். அண்ணாச்சி அவர்கள் சிறந்த ஒரு பொட்டல்குளத்தில் ஒரு பாரம்பரியம் மிக்க குடும்பங்கள்ல ஒருவர் அண்ணாச்சி அவர்கள். அவர் ஒரு பன்முக திறன் கொண்டவர்கள், சிறந்த கல்வியாளர். அவர் படிக்கக்கூடிய பட்டங்களே அவருடைய கல்வி திறத்தை காட்டும். சிறந்த அரசு ஊழியர், 35 ஆண்டுகள் அரசு பணியை ஆற்றினார். அரசு பணியாற்றியதில்லை, அரசு பணியை திறம்பட நேர்மையாக ஆற்றினார். அதுதான் முக்கியம். அப்படிப்பட்டவர் வழக்கறிஞர், பேராசிரியர், ஆன்மீகவாதி. அதையெல்லாம் விட எனக்கு கவர்ந்தது அவர் சிறந்த கொள்கைவாதி. சிறந்த கொள்கைவாதி. நாங்கள் அந்த கொள்கையில தோஞ்ச ஆட்கள். நமக்குன்னு ஒரு கொள்கை இருக்கணும், அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. காந்தியவாதி, எளிமையாக உடை கொடுக்கக்கூடியவங்க, நேர்மையாக செயல்படக்கூடியவங்க. அப்படிப்பட்ட திறனுடையவர்கள். அவர் எல்லோருக்கும் பேனாவை எடுத்தா கவிதை அருவியாக வரும், அவர் கையில் டேப் எடுத்தா கவிதை அருவியாக வரும். அப்படிப்பட்ட ஒரு திறம் படைத்தவர்கள். பல புத்தகங்களை எழுதியிருக்கிறார்கள். விரிவாக சொல்ல விரும்பவில்லை. எனக்கு ஒரு ஆசை அவர்கள் ஆளுநரிடமிருந்து ஞானமுனிவர் என்ற விருதை பெற்றிருக்கின்றார்கள். அதற்கு மேலாக பல நூல்களை எழுதி சிறந்த நூலாசிரியர் என்ற சிறந்த நூலை படைத்ததற்கான சாகித்ய அகாடமி விருது பெற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதற்கு முத்தாரம்மன் அருள் நிச்சயமாக இருக்கும். அம்மனை வேண்டி வாழ்க்கை என்னுடைய வாழ்த்துறை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். நூலாடை பொருத்தப்படுகின்றது. ருத்ரமாலா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. அடுத்தபடியாக இதய உரை மற்றும் ஏற்புரை வழங்குவதற்கு நூலாசிரியர் முனைவர் ராசமார்த்தாண்டன் அவர்களை அன்பாக அழைக்கிறோம். ஐயா, காலம் கடந்து விட்டது. 8:30 வரைதான் எனக்கு கொடுத்த நேரம். நான் ரொம்ப பேச விரும்பவில்லை. ஏற்புரை என்ற முறையிலே எல்லோரும் சொன்னார்கள். அவர்களுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக என்னை ஈன்ற தாய் தந்தையர்களுக்கும், என்னை கண்கண்ட தெய்வமாக மதித்து என்னை நல்ல மனவாளனாக ஏற்றி எனக்கு பணிபட செய்கின்ற என்னுடைய அன்பு மகையாளுக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அம்மா அப்பாவுக்கு சமர்ப்பணம் என்று நான் ஒரு சின்ன கவிதை எழுதியிருக்கிறேன். அதை மட்டும் எழுதி வாசித்து முடித்துவிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மா அப்பாவுக்கு சமர்ப்பணம். போ பெரியனடா கண்மணி செல்வமணி. கண்மணி செல்வமணி என்றால் கண்மணி என்னை பெற்றதாய், செல்வமணி என்னை வளர்த்ததாய். பெற்றதாய் இறந்து விட்ட காரணத்தினால் எனக்கு வளர்த்ததாயாய் ஒரு தாய் இருந்தால் அந்த தாயை நான் மதிக்கிறேன். அவர்களுக்கு நான் காணிக்கை செலுத்துகிறேன். இதிலே போட்டிருக்கின்ற படம் என்னுடைய பெற்றதாயுடைய படம் எனக்கு இல்லை. நான் பெற்றதாயை பார்த்த நினைவு கூட எனக்கு இல்லை. ஒரு நிழல் படமும் இல்லை. நான் வருந்துகிறேன். இருந்தாலும் அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து அவர்களுக்கு நான் வாசிக்கிறேன். அறிந்த முதல் அம்மை அப்பா ஆண்டவனாய் எமக்கானாய். அறிந்த முதல் அம்மை அப்பா ஆண்டவனாய் எமக்கானாய். வர்ணியனாய் பிறந்தவனை பொறிஞனாய் வார்த்திட்டாய். வர்ணியனாய் பிறந்தவனை பொறிஞனாய் வார்த்திட்டாய். இந்த ஊர்ல முதல் பொறிஞன் மார்த்தாண்டன், மடையன் மார்த்தாண்டன். செறிவான கல்வி தந்தாய், செறிவான கல்வி தந்தாய், சிறப்புடன் மாற்றி விட்டாய். அறிவார்ந்தோர் அவையிலே அமர்த்திட அருள் செய்தார். தாயில்லா பிள்ளைகளை தட்டாமல் வளர்த்து விட்டாய். 4 பிள்ளைக்கு தகப்பன் என் தப்பு.
படித்தால் மூத்தவருடைய பிள்ளைகள் தெருவிலே தான் இருக்கின்ற கோலத்தை நாம் பல இடங்களிலே பார்க்கின்றோம். ஆனால் அது நடக்கவில்லை. தாயில்லா பிள்ளைகளை தள்ளாமல் வளர்த்திட்டாய். வாயில்லா பூச்சிகளை வாய் திறந்து முழங்க வைத்தாய். 4 வயசு வரை நான் தவற பிள்ளையாக இருந்திருக்கிறேன். முட்டி மாறி வயது இருக்கும், கடை பிடித்த ரஞ்சம் இருக்கும், ஏதோ பேச தெரியாத தப்பலையாக இருந்த என்னை 4 வயது வரை இருந்த என்னை வாயில்லா பூச்சிகளை வாய் திறந்து முழங்க வைத்தாய். சேயினுக்கு சிரமமின்றி சென்னையிலே வாழ வைத்தாய். சென்னையிலே எனக்கு ஒரு வாழ்க்கை, அங்கு நல்லபடியாக நான் வாழ்ந்தேன். ஆயிரையாள் மலையாள் அன்புரையாள் ஆள வைத்தாள். ஒரு நல்ல கொண்டாட்டி. ஆயிரையாள் மலையாள் அன்புரையாளை ஆள வைத்தாய். கரைபடா கரங்களாய் காலமெல்லாம் படிக்க வைத்தாய். கரைபடா கரங்களாய் காலமெல்லாம் படிக்க வைத்தாய். கரையில்லா கதவுக்கு எளியோராய் வாழ வைத்தாய். உறைவிடம் ஒன்று மட்டும் என் சொத்தாய் கேட்க வைத்தாய். எவ்வளவோ இருந்தேன், படித்தேன், பல பதவிகள் பார்த்தேன். எனக்கு இப்பொழுது ஒரு உறைவிடம் மட்டும்தான் சொந்தம். நான் சம்பாதித்தது வேறு நான் சம்பாதிக்கவில்லை. ஆக உறைவிடம் ஒன்று மட்டும் என் சொத்தாய் ஏற்க வைத்தாய். மறைவரை மண்டியிடா மானமுடன் வாழ வைத்தாய். மறைவரை மண்டியிடா மானமுடன் வாழ வைத்தாய். குறையொன்றும் இல்லையப்பா என்னை பெற்றவளே, என் தாய் தகப்பனே, குறையொன்றும் இல்லையப்பா. ஊர் நடுவில் உரைய வந்தேன், அந்திமத்தில் ஊர் நடுவில் உரைய வந்தேன். நிறையான வாழ்ந்ததை பிறந்த மண்ணில் நிறைத்திடுவேன். நிறைவான வாழ்ந்ததை பிறந்த மண்ணில் நிறைத்திடுவேன். மறையும் வரை முத்தாரம்மன் மாவடிகள் போற்றிடுவேன். என் தாயே, நான் மறையும் வரை முத்தாரம்மன் மாவடிகள் போற்றிடுவேன். இறைவானம் இம்மண்ணுள் உறையும் வரை படித்திடுவேன். இறைவானம் இம்மண்ணுள் உறையும் வரை படித்திடுவேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு, கந்து சிறப்பித்த எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, காலம் கருத்து நான் அதிகம் பேச விரும்பவில்லை. மீண்டும் சந்திப்பேன். முருகன் துதி வேண்டல் வெண்பாக்கள் ரெடியாக இருக்கிறது. அடுத்தபடியாக சிவன் கைவசம் ரெடியாக இருக்கிறது. வள்ளுவருடைய திருக்குறளை 1330 திருக்குறளை வெண்பாவாகையாக்கும் அனுமுறையாக இருக்கிறது. ஐயா வைகுண்டராஜின் எழுத்துருவில் இருக்கிறது. இன்னும் வரும் புத்தகங்களுக்கு வேலையை அரங்கேற்றப்பட வேண்டும். எனக்கு அம்மா ஆய்வையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தாயே. ஒரு மாமாங்கத்தை வாழ வைப்பாய் அம்மா என்று நான் பாராட்டு பணிந்து அழுது தொழுது கேட்கிறேன். தாயே இந்த விழா இனிதே நடைபெற நமது திரு ராஜகோபால் அவர்களுக்கு மற்ற நிர்வாகங்களுடைய எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த இறைவணக்கம் பாடிய ருத்ரமாலா, வரவேற்புரை நல்கிய ஜெயந்தி குருகங்கா, நூல் அரங்கேற்றம் செய்த நம்மளுடைய நூல் பேராசிரியர் ராஜமார்த்தாண்டன், நூல் வெளியீட்டு விழா வெளியீட்டு பண்ண திரு ஏகாம்பரம் ஐஏஎஸ் அவர்கள் மற்றும் நூல் பெற்று மதிப்புரை நல்கிய கிருஷ்ணமணி அவர்கள், நூல் பெற்று அணிந்துரை வழங்கிய லூயிஸ் கிரெக், வாழ்த்துறை நல்கிய பொன் சவுந்தரராஜன், மீனாட்சி சுந்தரம் மற்றும் அசோகன் அவர்கள், மற்றும் இந்த விழாவில் தொகுப்பு வழங்கிய கடன் கோபி மற்றும் இங்கே குழுவிற்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாக்குகிறேன். நன்றி, வணக்கம். இறைவனுக்கு காணிக்கை செலுத்தும் விதமாக ஒரு பாடலுடன் இந்த நிகழ்ச்சியானது நிறைவடைகிறது. Guru